இளைஞர்கள் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறாங்க? வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? சார், எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. நிதி மேலாண்மையை கையாள தெரியலன்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு. தொடர்ச்சியா பாஜகவுல வந்து பல்வேறு தரப்பினர் வந்துட்டு இருக்காங்க. பாஜகவோட விமர்சனம், பாஜகவோட வந்து பிரச்சாரம் எடுபடுமா தமிழ்நாட்டுல? எத்தனை பேர் வந்தாலும் செக்ரட்டரியை மாத்தினாங்க. சென்னை என்ன வேணா பண்ணட்டும், இதோட இன்னும் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடக்குது, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி விமர்சனம் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார். ஆமா, தமிழ்நாட்டுல அதிமுக வந்து டெல்லி இடமான குத்தகை போயிட்டாங்கல்ல, வாடகை அங்க அடிமையாயிட்டாங்க. அதனால டெல்லி தான் ஆட்சி நடக்குது. ஒரு திராவிட கட்சி இது மாதிரி போனதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக அந்த நிலைமைக்கான வேதனை போடுறோம். புதிய நடிகர்கள் வரவா நம்ம நடிகர்கள் கட்சி யாரு வந்தாலும் நாங்க கொலை பண்ணலாம். இல்ல, இளைஞர்கள் பின்னாடி போய் சொன்னீங்க. இப்ப களம் வந்துருச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா இந்த தொகுதி இன்னைக்கு மக்கள் கூட எழுச்சி பார்த்தா 234 வந்து இளைஞர்கள் பின்னாடி போய் பல்வேறு விபத்துகளை சந்திக்கிறாங்க. தொடர்ச்சியா இளைஞர்கள் வந்து ஒரு நடிகர் பின்னாடி போய் விபத்துகளை சந்திக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? நாட்டு மக்கள் நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க உங்களுக்கு? நாட்டு மக்கள் பார்த்துருக்காங்க.